மொத்தமா எரிஞ்சு இப்படி சாம்பலா போயிருச்சே. கதறும் உரிமையாளர். முற்றிலுமாக எரிந்து எலும்பு கூடாய் காணப்பட்ட இருசக்கர வாகனங்கள். ஊரையே கதிகலங்க வைத்த மர்ம நபர்கள். செங்கல்பட்டு முருகேசனார் தெருவை சேர்ந்தவர் தான் ஜெகதீஷ். இவருடைய வயது 29. இவரு செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வள்ளம் பகுதியில கடந்த 3 வருஷங்களாவே இருசக்கர வாகனங்கள் பழுது பாக்குற கடையை நடத்திட்டு வரதாகவும் சொல்லப்படுது. அண்ட் இந்த நிலையில தான் வழக்கம் போல எப்பவும் கடையை மூடிட்டு வீட்டுக்கும் போயிருக்காரு. அந்த சமயத்துலதான் மர்ம நபர்கள் சில பேர் இருசக்கர வாகனத்து மேல பெட்ரோலை ஊற்றி தீ வச்சதாகவும் கூறப்படுது. இந்த தீ விபத்துல இருசக்கர வாகனங்கள் முழுவதுமா பற்றி எரியவும் தொடங்கியிருக்கு. அந்த சமயத்துல சாலையில போயிட்டு இருந்த வாகன ஓட்டிகள் உடனடியா செங்கல்பட்டு தீயணைப்புத்துறை அலுவலகத்திற்கு தகவலும் தெரியப்படுத்தியிருக்காங்க. உடனடியா சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் கட்டுக்கடங்காம இருசக்கர வாகனங்கள் மேல எரிஞ்சிட்டு இருந்த தீய தண்ணீரை பேச்சு அடிச்சு தீய அடைக்கக்கூடிய பணியிலையும் ஈடுபட்டிருக்காங்க. இந்த தீ விபத்துல 15 இருசக்கர வாகனங்கள் முற்றிலுமே தீயில கருகி எழும்பு கூட காட்சியளித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியவே ஏற்படுத்தியிருக்கு. சில வாகனங்கள் மட்டுமே பத்தியமா மீட்கப்பட்டதாகவும் கூறப்படுது. செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் சாலை வள்ளம் பகுதியில இருசக்கர வாகனம் பழுது பார்க்கக்கூடிய கடைக்கு மர்ம நபர்கள் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தீ விபத்து குறித்து செங்கல்பட்டு தாலுகா போலீசார் விசாரணையும் செஞ்சுட்டு வராங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் வுட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.